வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம்காட்டி. நம்மளோட ஜிம்காட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடனான இந்த மாதிரியான சூடான தகவல்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் வந்து நான் பார்த்தேன். அதை தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகை வந்து எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோவும் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 4000 தமிழக அரசு அதிரடி முடிவு எடுத்திருக்கா. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் மக்கள் அனைவரும் பொங்கல் பண்டிகை வந்து மகிழ்ச்சியாக வந்து கொண்டாடும் வகையில் அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வழங்குறாங்க. அதே சமயம் கடந்த 2 ஆண்டுகளாக வந்து நமக்கு எந்த விதமான பணமும் வந்து கொடுக்கல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்க்கரை அப்புறம் கரும்பு இது மாதிரியான பொருட்களை மட்டும்தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. ரொக்க பணம் அப்படிங்கிறது வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து வழங்கப்பட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் கடந்த 2 வருடங்களா நம்மளுக்கு எந்த விதமான ரொக்க பணமும் எதுவுமே வந்து வழங்கலை. ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டுல வந்து பொங்கல் பண்டிகையின் போது ரொக்க பணமும் எதுவுமே வழங்கலை. நீதி பற்றாக்குறை காரணமாக வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வந்து வழங்கினாங்க. இப்படிப்பட்ட நிலையில 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்க போகுது. அதனால இந்த 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையோட ரொக்க பரிசு வழங்கப்படும் அப்படின்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றதாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திட்டமிட்டிருக்கிறதாகவும் வந்து சமீப காலமா வந்து செய்திகள் வந்து தொடர்ந்து வெளிவந்துட்டே இருக்கு. இந்த நிலையில 2026 தேர்தலை வந்து கருத்துல வச்சுக்கிட்டு பொங்கல் பரிசு வந்து ரொக்க தொகையை இதுவரை இல்லாத அளவுல வந்து நம்மளுக்கு அதிக அளமா வந்து தருவதற்காக ஒரு வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்கு. அதன்படி வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகையா 3000 வந்து வழங்குறதுக்கு வாய்ப்புள்ளதா கூறப்படுது. அதோட தலா வந்து 1 கிலோ பச்சரிசி, அப்புறம் வந்து சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு கரும்பு, அப்புறம் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு உள்ள கொடுக்கறதா வந்து பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப விடுபட்ட மகளிர் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகளிருக்கான உரிமை தொகை திட்டம் இருக்கும்ல, அதன் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பல லட்சம் பெண்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அந்த பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றது சொல்லுவோம்ல. இப்போ பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து நம்மளுக்கு ஒரு 3000மும், இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெண்களுக்கு வந்து டிசம்பர் 12ஆம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இப்போ நம்ம பொங்கலை ஒட்டி வந்து இந்த 1000 ரூபாவோட இந்த 3000 வந்து நம்மளுக்கு வந்து தமிழக அரசு இருந்து நம்மளுக்கு வழங்குனாங்க அப்படின்னா மொத்தமா வந்து நம்ம கையில வந்து ஒரு 4000 ரூபாய் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. இந்த 4000 ரூபாய் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா பொங்கலுக்கான செலவுகள்ல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனா இது பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து இன்னும் எதுவுமே வந்து தமிழக அரசு வந்து வெளிவரல. மேக்சிமம் வந்து வெளிவந்தது அப்படின்னா உடனுக்குடனே வந்து நம்மளோட சேனல்ல வந்து நான் பதிவிடுறேன். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நான் போடுற இந்த மாதிரியான தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். ரொம்ப நன்றி நண்பர்களே.